தூத்துக்குடி மீனவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து போதை ஊசி மற்றும் மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த மருந்தகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை இளைஞர்கள் மற்றும் மீனவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் தற்போது போதை ஊசிகளும் போதை மாத்திரைகளும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக நகர காவல் துணை கண்காணிப்பாளர் மதனுக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அவரது உத்தரவின் பேரில் வடபாகம் காவல்துறையினர் திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த லூத்தம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்த மாரிசெல்வம் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரிடம் இருந்த பையில் திராமிடால், ஐட்டோ குளோரைடு, 50 மில்லிகிராம் போதை மருந்துகள், மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் ஆகியவை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகளை தூத்துக்குடி தாளமுத்து நகர்ப்பகுதியில் உள்ள AMS மெடிக்கல் என்ற மருந்தகத்தில் இருந்து வாங்கி இளைஞர்கள் மற்றும் மீனவர்களை குறிவைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போதை ஊசி மற்றும் மாத்திரைகளை விற்பனை செய்த குறிப்பிட்ட மருந்தகத்தை காவல்துறையினர் மூடி சீல் வைத்ததுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மாரிசெல்வம் மற்றும் மருந்தக உரிமையாளரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் இளைஞர்கள் மற்றும் மீனவர்களை குறிவைத்து போதை ஊசி மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வந்த மருந்தகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் மருந்தக உரிமையாளர் உட்பட 2 பேரை கைது செய்துள்ள போலீசார் மேற்கொண்டு இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.